Hi students, இன்னைக்கு exercise 1.5ல 8th problem பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Consider the functions ன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. f of x, g of x, h of x ன்னு கொடுத்திருக்காங்க. நம்மள என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா LHS RHS கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே வந்து நம்மள வந்து ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, கீழே ஒரு 3 சப்டிவிஷன் இருக்கு. நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இங்க தனித்தனியா f of x க்கு என்ன வேல்யூ, g of x க்கு என்ன வேல்யூ, h of x க்கு என்ன வேல்யூன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை ஜஸ்ட் நம்ம அப்படியே எடுத்துட்டு போய் இதை சப்ஸ்டியூட் பண்ணி LHS RHS கண்டுபிடிச்சிட்டு ரெண்டும் ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். f of x, g of x, h of x கொடுத்திருக்காங்க. முதல்ல LHS எடுத்துக்கலாம். LHS என்னதுங்க? f of g of h இருக்கு. எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத தான் எடுத்து சால்வ் பண்ணணும். அதை எடுத்து சால்வ் பண்ணிடலாம். f of g of h பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. f of g இதை எப்படி எழுதலாம்? f அப்படியே வச்சுட்டு இந்த of g எப்படி எழுதிக்கலாம்? g of x அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறணும். இப்ப f அப்படியே வச்சுக்கலாம். இந்த g of x க்கு பதிலா கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? 3x plus 1 கொடுத்திருக்காங்களா, அதை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 3x plus 1 இதை பார்க்கும்போது இப்ப எப்படி இருக்கு? f of x மாதிரி இருக்குதா? சோ f of x-ல போயிட்டு இந்த x-க்கு பதிலா இந்த 3x plus 1 அப்படியே போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்ப 3x plus 1 ஆல்ரெடி அங்க ஒரு -1 இருக்கு, அதையும் சேர்த்து எழுதிருங்க. இப்ப பிளஸ் 1 -1 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன மட்டும் இருக்கு? 3x மட்டும் இருக்கு. இதுதான் f of g யோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணுமா? of h இருக்குல்ல, அதையும் சேர்த்து கண்டுபிடிச்சிடணும். f of g of h இருக்கு. இங்க இந்த f of g அப்படியே வச்சுட்டு இந்த of h க்கு பதிலா நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா h of x அப்படின்னு சொல்லிட்டு எழுத போறோம். இங்க எழுதணும்ல, இந்த g க்கு பதிலா g of x அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும்ல, அதே மாதிரி இந்த h க்கு பதிலா h of x அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இப்ப f of g அப்படியே வச்சுட்டு இந்த h of x க்கு பதிலா கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? x ஸ்கொயர் கொடுத்திருக்காங்களா, அந்த x ஸ்கொயரை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x ஸ்கொயர். இப்ப இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? f of g of x மாதிரி இருக்குதா? அப்ப இந்த f of g ல போயிட்டு இந்த x க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? அப்படியே இந்த x ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சோ அங்க 3 இருக்கு, அந்த x க்கு பதிலா இங்க இருக்க x ஸ்கொயரை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். இதுதான் f of g of h ஓட வேல்யூ. இந்த 1ன்னு வச்சுக்கலாம். இது வந்து நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு RHSல என்ன கொடுத்திருக்காங்க? f of g of h கொடுத்திருக்காங்க. f of g of h ன்னு கொடுத்திருக்காங்க. எதை எடுக்கணும்? நம்ம எப்பயும் பிராக்கெட்ல இருக்கிறத தான் ஃபர்ஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணணும். பிராக்கெட்ல என்ன இருக்கு? g of h இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கலாம். g of h இதை எப்படி எழுதணும்? g அப்படியே வச்சுட்டு இந்த ஆஃப்க்கு பதிலா h of x ன்னு பிராக்கெட்குள்ள இப்படி எழுதிக்கிறணும். g மட்டும் கீழே வச்சுட்டு h of x க்கு பதிலா என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க? x ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்களா, அந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்க அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்ப இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? g of x மாதிரி இருக்குது. அப்ப அந்த g of x-ல போயிட்டு x க்கு பதிலா இங்க இருக்க இந்த x ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப 3 x க்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? x ஸ்கொயர் அங்க இருக்கிறது +1. ஓகே, 3x ஸ்கொயர் plus 1 இருக்கும். இதுதான் நம்மளோட g of h. பேலன்ஸ் நம்மளுக்கு f இருக்குல்ல, அதையும் கண்டுபிடிக்கணும்ல. அப்ப மொத்தமா எடுத்து எழுதிக்கலாம். f of g of h அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். இப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா f அப்படியே வச்சுக்கலாம். g of h வந்து ஆல்ரெடி நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை எடுத்து கொண்டு வந்து அப்படியே இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அந்த g of h க்கு பதிலா ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்ப இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? f of x மாதிரி இருக்குதா? அப்ப f of x-ல போயிட்டு இந்த x-க்கு பதிலா அப்படியே இந்த வேல்யூவை அங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்ப x க்கு பதிலா இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணா எப்படி மாறிடும்? 3x ஸ்கொயர் plus 1 இருக்கு, ஆல்ரெடி அங்க ஒரு -1 இருக்கு. அப்ப +1 -1 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன மட்டும் இருக்கு? 3x ஸ்கொயர் மட்டும் இருக்கு. இதுதான் f of g of h ஓட வேல்யூ. இதை வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். அப்ப பாருங்க 1 and 2 1லையும் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் 3x ஸ்கொயர் வந்திருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்லயும் 3x ஸ்கொயர் வந்திருக்கு. ரெண்டோட வேல்யூமே ஈக்குவலா இருக்கு. அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா therefore LHS
is equal to RHS. Hence, it is proved அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அதே மாதிரி 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம LHS RHS தனித்தனியா கண்டுபிடிச்சு ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். நம்மளோட LHS என்னது? f of g of h. முத பிராக்கெட்ல இருக்கிறது தான் எப்போ எடுத்து சால்வ் பண்ணணும். முத f of g எடுத்துக்கலாம். f of g, f அப்படியே வச்சுட்டு இந்த ஆஃப் ஜிக்கு பதிலாக பிராக்கெட் ஓப்பன் பண்ணி g of x அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த f மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். இந்த g of xக்கு பதிலாக கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கல்ல 2x, அதை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கலாம் 2x. இப்போ இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? f of x மாதிரி இருக்குதா? அப்போ இந்த f of xல இந்த xக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்னா 2x சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 2x, அங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதனால அந்த ஸ்கொயரை போட்டுக்கலாம். இப்போ இது எப்படி இருக்கும்? மல்டிப்ளை பண்ணிடலாமா இந்த ஸ்கொயரை உள்ள கொடுத்து? அப்போ 2 2s are 4 x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதான் f of g. அடுத்து ஆஃப் h பேலன்ஸ் இருக்கு, அதையும் சேர்த்து கண்டுபிடிச்சிடலாம். f of g of h. இப்போ இந்த f of g மட்டும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இங்க எப்படி நம்ம ஜிக்கு பதிலாக இந்த g of xன்னு நம்ம எழுதணும், அதே மாதிரியே இங்க இந்த ஹெச்சுக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா h of x அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப இந்த f of g மட்டும் அப்படியே வச்சுட்டு h of xக்கு பதிலாக கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க? x plus 4ன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த x plus 4 கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இது எப்படி இருக்கு? f of g of x மாதிரி இருக்குதா? அப்ப இங்க f of gல போயிட்டு இந்த xக்கு பதிலா இந்த x plus 4 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கல போறோம். இப்ப இந்த 4 அப்படியே வச்சுக்கலாம். xக்கு பதிலா x plus 4 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதையும் எடுத்து எழுதிடலாம். இப்ப 4 மட்டும் வெளியில வச்சுக்கோங்க. இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? நம்மளுக்கு a plus b the whole square ஃபார்முலா மாதிரி இருக்குதா? அப்ப a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இது இங்க என்ன இருக்கு? x plus 4ன்னு இருக்கு, x plus 4 the whole squareன்னு இருக்கு. அப்ப இதான் நம்மளோட a, இதான் நம்மளோட b. aக்கு பதிலா x இருக்கு, x square plus 2 into a என்னது? x into b என்னது? 4 plus again நம்மளோட b என்னது? 4 ஸ்கொயர்ன்னு இருக்கும். இதை எப்படி எழுதிக்கலாம்? x ஸ்கொயர் plus 4 2s are 8 into x plus 4 2 times மல்டிப்ளை பண்ணா 4 4s are 16ன்னு மாறிடும். அதை அப்படியே கொண்டு வந்து இங்க எழுதிடலாம். x ஸ்கொயர் plus 8x plus 16. இப்போ இந்த 4 உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணா 4x ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். அடுத்து 4 into 8 என்னது? 32. 4 8s are 32x. அகெயின் 4 16ஓட மல்டிப்ளை பண்ணணும். 4 16s are 64 plus 64. இதான் நம்மளோட LHS, அதாவது f of g of h. LHS கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? RHS. RHS என்னன்னு தெரியும் நம்மளுக்கு? f of g of h. எப்பயும் பிராக்கெட்ல இருக்கதான் ஃபர்ஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணணும். பிராக்கெட்ல என்ன இருக்கு? g of h இருக்கு. g of h எழுதிக்கலாம். ஸோ g அப்படியே வச்சுட்டு இந்த ஆஃப் ஹெச்சுக்கு பதிலாக பிராக்கெட் ஓப்பன் பண்ணி h of x அப்படின்னு எழுதிக்கிறணும். இப்போ இந்த g அப்படியே வச்சுக்கலாம். இந்த h of xக்கு பதிலாக கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கல்ல, என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? h of xக்கு x plus 4ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த x plus 4 கொண்டு வந்து இங்க எழுதிடலாம். x plus 4. இப்போ இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? g of x மாதிரி இருக்குதா? அப்ப g of xனா g of xல போயிட்டு இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறாங்க. என்ன இருக்கு? 2x அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப 2 அப்படியே வச்சுக்கலாம். அந்த xக்கு பதிலா இந்த டேர்மை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x plus 4. இப்போ இந்த 2வை உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 into x 2xன்னு மாறிடும். plus 4 2s are 8 அப்படின்னு இருக்கு. இதுதான் நம்மளோட g of h ஓட வேல்யூ. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? f of g of h இருக்கு. இப்போ இந்த f அப்படியே வச்சுக்கலாம். இந்த g of xக்கு பதிலாக நீங்க கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிடலாம்.
2x plus 8 அப்படின்னு இருக்கும். இப்போ இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு நம்மளுக்கு f of x மாதிரி இருக்குதா? அப்ப f of xல போயிட்டு f of x is equal to x square இருக்கு. அப்ப இந்த xக்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம் அப்படின்னா 2x plus 8 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 2x plus 8 the whole square அப்படின்னு சொல்லிட்டோம் இருக்கும். இப்போ இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு a plus b the whole square ஃபார்முலா மாதிரி இருக்கு. அப்ப போயிட்டு ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதான் நம்மளோட a என்னது 2x, b என்னது 8. aக்கு பதிலா இப்ப 2x the whole square இருக்கும் plus 2 into a என்னது 2x into b என்னது 8 plus b என்னது 8 square இருக்கும். இத சால்வ் பண்ணிடலாம். 2 2s are 4 x square மாறிடும் plus இங்க 2 2s are 4 4 into 8 32 32x 4 8s are 32x plus இங்க 8 2 times multiply பண்ணோம்னா 8 8s are 64 4x square plus 32x plus 64 இருக்கும். இதான் நம்மளோட RHS f of g of h. இப்ப பாருங்க 1 and 2 ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? அங்கேயும் 4x square plus 32x plus 64 இருக்கு, இங்கேயும் அதே வேல்யூ தான் வந்திருக்கு. so 1 and 2 ஈக்குவலா இருக்கு. அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம் இத? LHS is equal to RHS ன்னு எழுதிடலாம். it is proved. next third subdivision LHS எடுத்துக்கலாம். அதே மாதிரியும் f of g of h முத f of g எடுத்து வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். f மட்டும் அப்படியே வச்சுட்டு இந்த of g எப்படி எழுதிக்கலாம் g of x அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அப்ப f மட்டும் வச்சுக்கலாம். இந்த g of xக்கு பதிலா என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிடலாம். இப்ப இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு f of x மாதிரி இருக்குதா? அப்ப இங்க போயிட்டு இந்த xக்கு பதிலா இந்த x ஸ்கொயரை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்ப x ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதான் f of g. நெக்ஸ்ட் f of g of h. அப்ப f of g அப்படியே வச்சுக்கலாம். இந்த of h எப்படி எழுதிக்கலாம்? பிராக்கெட் ஓபன் பண்ணி h of x அப்படின்னு எழுதிக்கலாம். f of g அப்படியே வச்சுக்கலாம். h of xக்கு பதிலா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 3x minus 5 கொடுத்துருக்காங்களா, அதை கொண்டு வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலுங்க. 3x minus 5. இப்ப இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு f of g மாதிரி இருக்குதா? அப்ப f of g ல போயிட்டு இந்த xக்கு பதிலா இந்த 3x minus 5 இந்த டேர்மா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்ப 3x minus 5 இருக்கும், அங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு minus 4. இப்ப இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு a minus b the whole square ஃபார்முலா மாதிரி இருக்குதா? a minus b the whole square a square minus 2ab plus b square இருக்கும். அப்ப 3x minus 5 the whole square எப்படி எழுதணும்? 3x the whole square minus 2 into a என்னது 3x into b என்னது 5 plus b square என்னது 5 square அப்படின்னு இருக்கும். b square வந்து 5 square இருக்கும். இப்ப இதை மல்டிப்ளை பண்ணா 3 3s are 9 x square minus 3 2s are 6 6 into 5 30 6 5s are 30x plus 5 2 times மல்டிப்ளை பண்ணோம்னா 5 5s are 25 அப்படின்னு இருக்கும். அப்ப 9x square minus 30x plus 25 அப்படின்னு இருக்கும். minus 4 இருக்கு. இப்ப பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். 9x square minus 30x plus 25 minus 4 அப்படின்னு இருக்கும். இப்ப plus 25 minus 4 நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். அப்ப 25ல 4 போச்சுன்னா 21 இருக்கும். 9x square minus 30x plus 21 சப்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் பண்ணணும். அப்ப plus 21 இருக்கும். இதுதான் f of g of h. இது LHS. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? RHS.
RHS என்னது f of g of h. அப்போ பிராக்கெட்ல இருக்கதான் எடுக்கணும். g of h எடுத்துக்கலாம். g அப்படியே வச்சுக்கலாம். இந்த of h எப்படி எழுதிக்கலாம்? h of xன்னு எழுதிக்கலாம். g அப்படியே இருக்கட்டும். இந்த h of xக்கு பதிலா கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? வேல்யூ 3x minus 5 கொடுத்துருக்காங்களா, அதை கொண்டு வந்து அப்படியே இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 3x minus 5 இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? g of x மாதிரி இருக்கு. அப்ப g of xனா இங்க போயிட்டு இந்த xக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? அந்த டேர்மை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 3x minus 5 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3x minus 5 த ஹோல் ஸ்கொயர், அங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு. இப்போ இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? a minus b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல அகெயின் ஆல்ரெடி நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம்ல அவரோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 3x minus 5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூவை அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம். 9x square minus 30x plus 25 9x square minus 30x plus 25 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இதான் நம்ம g of h ஓட வேல்யூ. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? f of g of h. அப்ப f அப்படியே வச்சுக்கலாம். g of hக்கு பதிலா இந்த வேல்யூவை அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 9x square minus 30x plus 25 அப்படின்னு இருக்கும். இப்போ இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? f of x மாதிரி இருக்கா? அப்ப f of xனா f of xல போயிட்டு இந்த xக்கு பதிலா அந்த ஹோல் டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு லாஸ்டா -4ஐயும் ஆட் பண்ணிடலாம். அப்ப xக்கு பதிலா 9x square minus 30x plus 25 அப்படியே அந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டு அங்க ஒரு -4 இருக்கு, அதையும் அப்படியே எடுத்து எழுதிடலாம். அகெயின் சேம் 9x square minus 30x. ஸோ பிளஸும் மைனஸும் மைனஸ் சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் பண்ணும். 25ல 4 போச்சுன்னா 21, கிரேட்டர் நம்பர் இங்க 25, அதோட சைனு பிளஸ். இதுதான் நம்மளோட RHS. சாரி, f of g of h. இப்போ பாருங்க 1 and 2 பாருங்க, ரெண்டோட வேல்யூ ஈக்குவலா வந்துருச்சா? ஸோ LHS is equal to RHS ன்னு எழுதிடலாம். Therefore LHS is equal to RHS, hence it is proved ன்னு எழுதிடுங்க. அவ்வளவுதான் 8th ப்ராப்ளம். Thank you.